ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற தனியார் பயணிகள் பேருந்து விபத்து தொடர்பிலான சிசிடிவி காணொளிகள் வெளியாகியுள்ளது. குறித்த விபத்தில் பாதிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த பேருந்தின் சாரதியை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இந்த பேருந்து மல்லியப்பூ பகுதியில் விபத்திற்குள்ளானது. வளைந்து செல்லும் வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் சாரதி, உதவியாளர் உட்பட 53 பேர் படுகாயமடைந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரும், கண்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய ஒருவரும், மேலும் பெண் ஒருவரும் உயிரிழந்தனர். இதேவேளை பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் விபத்தின் போது பதிவான காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. முன்னதாக இந்த காணொளி அளிக்கப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.